அப்போ இதை முழுக்க முழுக்க கடல் சார்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க போகிற போது அங்கு சர்வதேச எல்லையில் அவர்கள் சுடப்படுகிறார்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, கைது செய்யப்படுறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் யாருன்னா மத்திய அரசாங்கம். தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்ல அந்த அறிவு வேணுமா வேணாமா? இப்போ நீ என்ன செய்யணும்? ஒன்று மக்கள் போராட்டம் நடத்தணும், இல்லை சட்ட போராட்டம் நடத்தணும். இது ரெண்டில் ஒன்று செஞ்சேன்னா நீ ஜனநாயகத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீ மாதத்துக்கு ஒரு நாள் வெளியில் வர்றாரு, ஒரு மாதத்தில் நீ மொத்தமே 20 நிமிஷத்துக்கான பேச்சுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற. உன்னுடைய உழைப்பு ஒரு மாதத்தில் உன்னுடைய உழைப்பு 20 நிமிடங்கள். இப்போ நீ லாட்ரி சீட்டை ஒழிச்சிட்டாங்க. லாட்ரி சீட்டு தான் உலகத்திலே பெரிய தீமைன்னு பேச முடியுமானால அது இப்போ கேரளாலெலாம் இருக்குது. இந்தியா முழுக்க ஒழிக்கப்படும் லாட்ரி அப்படி நீ பேசணும். ஆதவர்ஜனை ஒத்துக்கிற வராத அப்படி பேசுகிறத. இப்போ மோடி போனார். நீ சொல்லு, 4400 கோடி தேர்தல் நேரத்தில் நீ திடீர் அறிவிப்பு கொடுக்குறிய, தேர்தலுக்காக நடத்துகிற நாடகமா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இங்கே ஒரு அரசாங்கத்தை ஒரு கேள்வியை கேட்டு அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு நீ தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கட்ட போராட்டத்தை நான் இதை பண்ண போறேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நீ அரசியல்வாதியை நான் எதுக்குறேன். உன் கட்சிக்காரனையே பார்த்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? ஏன் அப்ப அவன் உதயசீரனுக்கு போட போறானா? அப்போ உன்னைய சுத்தி இருக்கிற ஆளையும் நீ நம்பலையா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தஞ்சையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக சந்திப்பு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசியிருக்கிறாரு. விஜய் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னாலும் கூட இந்த தடவை மாநில அரசுகளுடைய தவறுகளை சுட்டி காட்டி நிறைய பேசியிருக்கிறாரு. மீனவர்களை காப்பாற்ற தவறிட்டாங்க அப்படின்னா சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மீனவர்களை காப்பாற்ற தவறிவிட்டார்கள் அரசு அப்படின்னு பேசினா கப்பற்படை யார் வசம் இருக்கிறது? கப்பற்படை ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இருக்குது, கட்டுப்பாட்டு இருக்குல்ல. அப்போ தமிழக மீனவர்களை காக்க தவறிய பொறுப்புணர்ச்சி யாருக்கு இருக்கிறதுனா மத்திய அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது. கடலோர எல்லைகளுக்கான காவல் படையில இருந்து இராணுவத்திலிருந்து எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கிறது என்பது 6ஆம் கிளாஸ் படித்தாலே தெரியும். முப்படைகளின் தளபதி யாருன்னெலாம் சொல்லுவோம்ல. அப்போ இதை முழுக்க முழுக்க கடல் சார்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க போகிற போது அங்கு சர்வதேச எல்லையில் அவர்கள் சுடப்படுகிறார்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, கைது செய்யப்படுறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் யாருன்னா மத்திய அரசாங்கம். ஆனால் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கடிதங்கள் மானே தேனே பொன்மானேன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றும் நடக்கல. நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு. அந்த கோரிக்கையை நம்ம அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க, இப்போ கலெக்டராக இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் என்ன செய்வார்? கலெக்டரு தாசில்தாருக்கு ஒரு முறைப்படி ஒரு ஃபைல் அனுப்புவார். கடிதம் அனுப்புவது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கை, தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வைப்பது, அதுதான் கடிதம் எழுதுகிற முறை, தகவல் தெரிவிக்கிற முறை தான். இப்போ கடிதங்கிறது முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இருக்கும், இப்போ மின்னஞ்சல் வடிவத்தில் இருக்கலாம், அஃபிஷியல் எதுவோ அதுதான். அப்படித்தானே அனுப்ப முடியும். தாசில்தாரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு கலெக்டர் கூப்பிட்டு அப்படி பூட்ஸ் காலில் வச்சு மிதிப்பாரா? டப்புன்னு அடிப்பார் அவரை? ஃபைல் தான் கொடுப்பார், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அஃபீஷியலுங்கிறது என்னங்க? மாநில முதலமைச்சர் மீனவர்கள் நலன் காத்து கடிதம் தான் எழுத முடியும். வேற என்ன செய்ய முடியும்? துப்பாக்கி சுட முடியுமா? மத்திய அரசு அதிகாரி ஒரு 10 பேரை கட்டி வச்சு இந்த செம்மர கடத்தெல்லாம் பண்ணவங்களுக்கு வச்சு என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, அது மாதிரி துப்பாக்கி வச்சு டப்பு 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 டப்புன்னு ஒரு 10 பேரை அவர் சுட முடியுமா? அவரு ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு என்னங்க? நீ இன்னும் கத்திப்பட ஷூட்டிங்லேயே இருக்க. நீ இல்லை, சிஎம்ஏ கடல் பாட்டில் தாண்டினாங்கன்னா கப்பற்படை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுரும். அதான சட்டம். அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு தானே நடக்க முடியும், இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுல்ல. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, எமர்ஜென்சியை கொண்டு வர்றாங்க, அவசர நிலை பிரகடனம் கொண்டு வர்றாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் மகன் அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சினாங்களா? அவரை துன்புறுத்துனாங்கல்ல, போலீஸ் சித்திரவதைக்கு தானே ஒரு ஆளானாரு.
மிசா சட்டம். ஆமாங்க, மிசா சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார்ல. அப்போ இவர் மேலே விழுகக்கூடிய அடியை தாங்கிறதுக்காக செட்டி பாபுங்கிற ஒரு குறுக்க விழுந்தார் அப்படின்னா, அப்போ காவல்துறை இன்றைக்கி அவருக்கு சல்யூட் அடிக்குதுல்ல. அப்போ அன்னைக்கு என்னை மிதிச்சாங்க, என்னை துன்புறுத்துனாங்க, என்னை டார்ச்சர் பண்ணாங்க, அதே காவல்துறை தான், பதிலுக்கு நான் அதே மாதிரி மிதிப்பேன்னு சொல்ல முடியுமா? இது சினிமாவான்னு நான் கேட்குறேன். தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்ல அந்த அறிவு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக. நீட்டை இவர்களால் நிறுத்த முடியலை, நீட்டை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதற்கு இல்லை, திமுக சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற முடியும், ஆளுநருக்கு அதை அனுப்ப முடியும். அதை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு. சட்டமாவதற்கான முறை என்பது இந்த வடிவத்தில் தானே நிகழ முடியும். என்ன இந்த கவர்னருக்கு அனுப்புகிறாங்க? கவர்னர் தான் அவரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, எதிர்கருத்துடையவராக இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பார்வையில் வர இருக்கிறாரு, அவருக்கு போய் ஏன் அனுப்புறீன்னு கேட்க முடியுமா? இப்போ காவல்துறையை எதிர்த்து ஆட்சி இருங்க, காவல்துறையின் அத்துமீறல்களை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு வச்சுக்க, யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? அதுக்கும் காவல்துறையிட்ட தான் அனுமதி வாங்கினேன். அரசுகிட்ட தான் வாங்கினேன். லோக்கலில் ஒரு எஸ்ஐ சாதி ரீதியாக நடந்துக்கிட்டாரு, துன்புறுத்தினாரு, வன்முறையில் ஈடுபட்டார், மோசமாக பேசினார், அவருக்கு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுங்க, லஞ்சம் வாங்கினா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுங்க, அவர் லோக்கலில் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், காவல்துறையில் அனுமதி வாங்கணும். இதே ப்ரொசீஜர், இதான் நடைமுறை. இவர் ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க இந்த அரசாங்கம் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதால சொல்லு. இன்னும் என்ன அரசியல் சாசனத்தில் இருக்குது, சட்டத்தில் என்ன இருக்குது, நடைமுறையில் என்ன ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசணும்ல. அது எதுவுமே தெரியலைங்கிறது நல்லா தெரியுது. இப்போ விவசாயிகள் பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கான அந்த நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அதில் மணல் கொள்ளை அதிகமாக கொண்டு வர்றதுனால நிலத்தடி நீர்வளம் காணாமல் போக போகுது அப்படின்னு ஏதோ ஒரு ஐநா அறிக்கையை வச்சு சொல்லி அதை மணல் கொள்ளைக்கு துணை போகிறதே திமுக அரசு தான் சொல்லி குற்றஞ்சாட்டுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயத்தை எங்கெல்லாம் கைவிடுகிறார்களோ, விவசாய நிலங்கள் வீட்டு மனை பட்டாவாக மாறுது பல இடங்களில், விவசாயத்தை கைவிடும்போது நீர்நிலைகளை அவங்க பாதுகாக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். நீர்நிலை பாதுகாப்புங்கிறது விவசாயம் செழிப்பாக நடந்தால் மட்டும்தான் நீர்நிலை பாதுகாப்பு நிகழும். அப்படி இல்லைன்னா அது நிகழாது. சரி, இப்போ மணல் கொள்ளை நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். இது இந்த அரசில் நடக்குதா, இதுக்கு முந்தின அரசில் நடக்குதா, இதனுடைய தொடர்ச்சி என்ன, எப்பொழுது இது நடக்குது, மணலை அரசாங்கம் அள்ளுதா, தனியார் அள்ளுதா, இது எப்பொழுது இது நிகழுது அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்கு. சரி, இந்த அரசே இது தவறு செய்யுது அப்படின்னா அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்ன? நான் கேட்குறதுனா, ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, என்ன ரியாக்ஷன்? ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் தடுத்து. ஆட்சிக்கு வர்றது என்னங்க? ஆட்சிக்கு வர்றது நல்ல கண்ணு என்னங்க செஞ்சாரு? தாமிரபரணியில் மணல் அள்ளுறாங்க, மணல் கொள்ளையர்கள் இந்த மாதிரி நடத்துகிறாங்க, மணல் மாஃபியா 1000 கோடிக்கு மணல் அள்ளுறாங்கன்னா அது நல்ல கண்ணு என்ன பண்ணார்? முதலமைச்சர் இருந்தாரப்ப இல்லை ஏதாவது எம்எல்ஏ இருந்தாரா, இல்லை எம்பியாக இருந்தாரா? அவர் என்ன செஞ்சார்? மக்களை திரட்டி போராடினார், மக்கள் போராட்டம் நடத்துகிறாரு, சட்ட போராட்டம் நடத்துகிறார், கோர்ட்டில் போய் அவரே வாதாடினார் உயர்நீதிமன்றத்தில், இல்லையா? மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போனார்ல. இப்போ நீ என்ன செய்யணும்? ஒன்று மக்கள் போராட்டம் நடத்தணும், இல்லை சட்ட போராட்டம் நடத்தணும். இது ரெண்டில் ஒன்று செஞ்சேன்னா நீ ஜனநாயகத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீ மாதத்துக்கு ஒரு நாள் வெளியில் வர்றாரு, ஒரு மாதத்தில் நீ மொத்தமே 20 நிமிஷத்துக்கான பேச்சுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற. உன்னுடைய உழைப்பு ஒரு மாதத்தில் உன்னுடைய உழைப்பு 20 நிமிடங்கள். இப்போ தேர்தல் காலம் நெருங்கிறது அப்படிங்கிறதுனால மாதம் 2 முறை சில மாத இதழ் நடத்துவாங்க, மாதம் 2 முறை இதழ்கள் நடத்துவாங்க, சில பேர் வார இதழ்கள் நடத்துவாங்க, தினசரி பேப்பர். ஜேர்னலிசம் இப்படி பல வகையில் இருக்குது, இல்லையா? இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்குது. இப்போ எல்லா அரசியல்வாதியும் தினசரி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனைக்கும். நீ மணல் அள்ளுறாங்கிற குற்றச்சாட்டை கனிமவள கொள்ளை இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா நீ களத்தில் நின்று போராடி மணல் அறிய நீ மடக்கு, விசில வச்சு ஊதுவோம், ஆளை வச்சு ஊதுவோம், ஒரு 50, 100, 1000 பேரை திரட்டு, நீ நிறுத்து பார்ப்போம், நீ தைரியமானவன் அப்படின்னா உன்னைய நான் போராளின்னு ஒத்துக்கலாம். நீ 5 டைலாக்கு 10 டைலாக்கில் ஒத்த டைலாக்காக அடிச்சு விட்டுட்டு நீ ஓடி போயிடுற. நீ எந்த போராட்டத்திலையுமே ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் நீ பேசுகிற. நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து போராடி மக்களுக்கு முன்னாடி நின்று நீ நிறைவேற்றி காட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். நீ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இருக்குல்ல, அதுக்கு தீர்வு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். அதுக்கு தீர்வு முதலமைச்சராகிறதா? இப்போ முதலமைச்சரானால் மணல் அள்ள மாட்டாங்களா?
எனக்கு அது புரியல. அது மணல் அள்ளுவாங்க எப்போவுமே முதலமைச்சர். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மாட்டு வண்டி வச்சு என்ன பண்ணுவாங்க, லோக்கலில் அள்ளுவாங்க மண்ணை. அது வந்து நீங்கள் தாசில்தார் வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சி போலீஸ் வழக்கு போட்டு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி காசு கொடுத்துருவாங்க. மணல் கொள்ளையர்கள் அப்படிங்கிறவன் எங்கேயாவது வந்து என்ன பாகிஸ்தானில் சீனாவில் தர்றான், ஊருக்குள்ளே இருக்கிறதானங்க அள்ளுறான். அதில் ஒருத்தன் கான்ட்ராக்ட் வச்சுருப்பான், ஒருத்தன் லைசன்ஸ் வச்சுருப்பான், ஒருத்தன் லாரி வச்சுருப்பான், ஒருத்தன் அள்ளுவான். இங்கே உன் கூடயே தானே இருப்பான். இப்போ தாவேக்கால கூட யாராவது மணல் மாஃபியா இருக்கலாம், அவனுக்கு தெரியாது. ஏன் மணல் அள்ளுறாங்களா என்ன அள்ளுறாங்கன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து லாட்ரி சீட்டை ஒழிச்சிட்டாங்க. லாட்ரி சீட்டு தான் உலகத்திலே பெரிய தீமைன்னு பேச முடியுமா அவனால்? அது வந்து இப்போ கேரளாலெலாம் இருக்குது, இந்தியா முழுக்க ஒழிக்கப்படணும் லாட்ரி அப்படின்னு பேசுவோம். ஆதவர்ஜனை ஒத்துக்குறவர் அதை அப்படி பேசுகிறத. அவர் தமிழ்நாட்டுக்கு லாட்ரியை கொண்டு வரணும்னு அவர் அது தாவேக்கு ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு லாட்ரி வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, தாவேக்கு ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு லாட்ரி வந்தோம். தாவேக்கு ஆட்சி வராது முதல்ல. ஆனால் அமைச்ச கோரிக்கையில் அது முக்கியமான கோரிக்கை. நான் என்ன சொல்றேன், அரசியல்வாதி என்பவன் குற்றச்சாட்டு கூறுபவன் அல்ல, குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண்பவன் எவனோ அதுக்கு தான் நான் நல்ல கண்ண சொன்னேன். களத்தில் நின்று யார் போராடுகிறானோ அதற்கு யார் தீர்வு காண்கிறானோ அவனைத்தான் மக்கள் ஏற்பார்களே தவிர, நீ இப்போ சொல்கிற ஆணவ படுகொலை நடக்குது, நாங்குநேரியில் பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற, நீ என்ன செய்யணும்? சாதி ஒழிப்பு, சாதிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து, பிறப்பால் உயர்வு தாழ்வு ஏற்றுக்கொள்ள மாட்டான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கான்னு சொல்லி நாங்குநேரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பூரா வீதி உலா போங்க, நீங்கள் பேரணி போங்க, அமைதி பேரணி போங்க, அங்கே அரசியல் வகுப்புகள் நடத்துங்க. அந்த அரசியல் வகுப்பில் வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிற விஜயை கூட சேர்த்துக்குங்க. நான் என்ன வேணாம்னு சொல்கிறோம், நாங்கள் அவர் டியூஷன் கூட ஒரு தனி டியூஷனாவது எடுங்க அவருக்கு. பணவீர் பங்களால் போய் அரசியல்னால் என்னன்னு சொல்லி யாராவது வகுப்பு கூட எடுங்க. நீங்கள் பெரியார்கிட்ட என்ன அதிகாரம் இருந்துச்சு? எந்த அதிகாரமுமே இல்லை. மகாத்மா காந்திகிட்ட என்ன அதிகாரம் இருந்துச்சு? எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் அதிகாரத்தை வச்சு அந்த நாட்டு மக்களை வந்து தன் பக்கம் விடுதலை வாங்கி தருவதற்கான வீரம் செறிந்த போராட்டங்களில். ஆனால் இவர் அண்ணா எம்ஜிஆர் தானே சொல்கிறாரு. சரி, அண்ணா எம்ஜிஆர்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்களா? அண்ணா போகாத ஊர்கள் உண்டா? பயணிக்காத நாட்கள் உண்டா? அண்ணா ஒரு மாதிரியா பணவீர் பங்களால் படுத்து கிடக்கிறாரா? எதுவுமே இல்லையே. உழைப்புன்னு ஒன்று இல்லாமல் நான் வந்து உச்சத்தை தொட்டு விடுவேன், கேரியரின் உச்சத்தில் இருக்கிறேன். என்ன கேரியர்? எல்லா வீட்லேயுமே கேரியர் இருக்குது, சாப்பாட்டு கேரியர் கூட இருக்குது எல்லா வீட்லேயும். அவன் தொழிலாகவே பெரியார் தானேங்க. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த அரசியல் விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் விமர்சனம் செய்கிறவர்களில் ஒரு டாப் 10ல் ஒரு ஆளாக நானும் தான் இருப்பேன். அதுக்காக வந்து நான் அதிலே இருக்கேன்னு சொல்லிகிட்டே தெரிய முடியுமா? அவன் தொழிலில் இப்போ ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்கிறாரு, அவன் சொல்லட்டி அடிக்கிறான். புரோட்டா வீசுகிற விதம் இருக்கு பாருங்க, வீச்சு புரோட்டாங்கிறேன், இப்படி சுற்றி இப்படி அடிக்கிறான். அது மாதிரி எல்லாரும் அடிச்சிட முடியுமா? 20 டம்ளர் டீ டம்ளர் இப்படி வச்சு சர்ன்னு ஊற்றுறான், பாலை ஊற்றுறான், இங்கிட்ட ஊற்றுறான், டக்கு டக்குங்கிறான், கலக்குறான். ஒரு 30 டீயை மொத்தமாக கொடுக்குறான் ஒரு டீ மாஸ்டர். அவன் கேரியர் உச்சத்தில் தான் இருக்கான். அவன் மாதிரி டீ போட முடியாது. இன்னொருத்தன் டீ கடையில் 100 பேர் நிற்கிறாங்க, 100 பேருக்கு ஒருத்தன் டீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டீயாவா போடுறான் அவன். இப்போ 10 டீ 20 டீ அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாருமே அவனவருடைய துறை சார்ந்ததில் அவன் வித்தகனாக இருப்பான். புரோட்டா மாஸ்டர் மாதிரி இன்னொருத்தன் புரோட்டா போட முடியாதனால தான் மாஸ்டர் வந்து கூடுதல் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. கிளம்பி போயிட்டான்னா கடை காலி ஆயிரும், மலேசியன் புரோட்டா கடை, புரோட்டா கடை நடத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே வச்சுருக்காங்கல்ல, மாஸ்டர் யாரும் கூட்டு போயிடக்கூடாதுன்னு. இதையெல்லாம் வந்து தன்னை போழ்ந்து கொள்வது தமிழ்நாடு அரசு இகழ்ந்து போகுது. இதை கழிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் என்னென்ன செய்யுது? இப்போ நீ திருப்பரங்குன்றத்தில் என்ன செஞ்சுட்ருக்கான்? இப்போ மோடி வந்துட்டு போனார், நீ சொல்லு. 4400 கோடி தேர்தல் நேரத்தில் நீ திடீர் அறிவிப்பு கொடுக்குறிய, தேர்தலுக்காக நடத்துகிற நாடகமா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இங்கே ஒரு அரசாங்கத்தை ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு, நீ தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கட்ட போராட்டத்தை நான் இதை பண்ண போகிறேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நீ அரசியல்வாதியை நான் எதுக்குறேன். நீ என்ன பண்ணுற? இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டது மாதிரி திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே பேசுகிறாய். திமுகவை எதிர்த்துட்டாலே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகலாம் நீ நம்புற. அப்படின்னா இப்போ எடப்பாடி திமுக தினசரி எதிர்க்கிற வேலையை எடப்பாடி செய்கிறாரு, திமுகவை எதிர்க்கிற வேலையை தான் வந்து அன்புமணி செய்கிறாரு, அண்ணாமலை செய்கிறாரு, திராவிடத்தையே ஒழிப்பேங்கிறாரு யாரு? நம்ம சீமானு. இப்படி எம்புட்டோ பேர் திடீராங்கல்ல, திமுகவை எதிர்க்கிறதுனாலே இவங்களுக்கு சிஎம் ஆயிடுவாங்களா? தமிழறிவு மணியை தன்னந்தனியாக உட்காந்துட்டு டெய்லி திமுக தான் திட்டிகிட்டு இருக்காரு யூடியூப்பில்.
அவர் எத்தனை முறை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்களா மக்கள் முதல்ல? கவுன்சில் அந்த அவர் குடியிருக்கிற பகுதியில் கவுன்சிலர் ஆக முடியுமா அவரால்? யாருமே ஆக முடியாது. தேர்தல் அரசியலிலே கள செயல்பாட்டில் நீங்கள் முதன்மை வைக்கக்கூடிய ஆளாக, நம்பிக்கைக்குரிய ஆளாக, இப்போ நீங்கள் வந்து கூட்டத்தை பார்த்து எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க, வந்திருக்கிற முறை அவங்க கட்சிக்கார நிர்வாகி விசில் ஓட்டு போடும் சத்தியம் பண்ணுங்கிறான். அப்போ வந்திருக்கிற 5000 பேருமே விசிலுக்கு ஓட்டு போட மாட்டான்னு விஜய் நம்புறாரா? நீ யோசிச்சு பாருங்க. டெய்லி பொண்டாட்டிகிட்ட சத்தியம் வாங்க முடியுமா? என்னை தவிர நீ வேறு யார்ட்டையும் போயிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி சத்தியம் பண்ண முடியுமா? இப்போ பொண்டாட்டி வந்து புருஷன்ட்ட என்னை தவிர நீ வேறு யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண முடியுமா? சத்தியம் பண்ணியா குடும்பம் நடத்துகிறாங்களா வீட்லைங்க? இது வந்து ஒரு நம்பகத்தன்மை தானே வாழ்க்கை. நம்ம இந்த ஒழுங்குக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது ஒரு நம்பகத்தன்மை தானே. ஓ கட்சிக்காரனையே பார்த்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? ஏன் அப்போ அவனா உதயசீரனுக்கு போட போகிறானா? அப்போ உன்னைய சுற்றி இருக்கிற ஆளையும் நீ நம்பலையா? அவருக்கு தன்னம்பிக்கை போயிடுச்சு. அவருக்கு அரசியலில் ஜெயிப்போம், இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தருவீர்களா? அது மக்களை பார்த்து கேட்கணும், கட்சிக்காரனை பார்த்து கேட்குறான். வாய்ப்பு தருவீர்களா அப்படின்னா நல்லா தருவோம்டா உனக்கு வாய்ப்பு அப்படின்னு இல்லை. அதனால் விஜய் வந்து கற்பனையாக தனக்குத்தானே ஒரு எதிரியை உற்பத்தி செய்து கொண்டு காற்றோடு கத்தி சண்டை போடுகிறார். சில பேர் என்ன பண்ணுவான்னா, பலூனை வந்து துப்பாக்கி சுடுவாங்க தெரியுமா? பீச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த தொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி டொப்புன்னு ஒரு 5 பலூனை சுடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரிஜினலாக வந்து சுடுறதுக்கு பதிலாக திமுகவை கற்பனையாக ஒரு எதிரியாக சித்தரித்து கொண்டு அவராக பேசிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு என்னைக்காவது சிஎம் பதில் சொல்லியிருக்காரா? ஸ்டாலின் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், மச்சவன்லாம் இங்கே இருப்பான், சாக்கடையில் இருக்கான். எல்லாருமே அவன் வீட்டில் தான் இருப்பான், வேலைக்கு போனால் அவன் ஆஃபீஸில் இருப்பான், விவசாயம் பண்ணுறேன் வயக்காட்டில் இருப்பேன், வேறு எங்கேயே இருக்க போகிறான், தொழிலாளியாக இருந்தால் அவன் ஃபேக்ட்ரியில் இருப்பான். இப்படி தானங்க இருப்பாங்க எல்லாருமே. சிஎம் சார் நான் என் வீட்டில் தான் இருப்பேன், நான் இல்லாட்டினா என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லை உலகமே தேட வேற திரிசா வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா? எதுக்கு சொல்கிறதெல்லாம்? யார் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? என்ன சொல்ல வர நீங்கள்? ஒன்றுமே இல்லைங்க. அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஆசைப்படுறாங்க. அவ்வளோ பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யம். ஆமாம், ஒன்றுமே கிடையாது. சரக்கு இல்லை உங்ககிட்ட, சொன்னதையே கிளிப்புள்ள மாதிரி சொல்கிற, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் சினிமா நடிகை நேரில் வர்றான்னு ஒரு கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. வந்தவனில் ஒரு 50 பேரை கொண்டு விட்டார், 50 கொலை பண்ணிட்டார். சரி, அவன் உசுரை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக இப்போ எவனும் போகிறாங்க இல்லை. நீனே ஒரு 5000 பேருக்குள்ளே ஆளை வச்சுருக்க. ஒரு மேற்கூரை போடுவதற்கு ஒரு கூட்டம் நடத்துறதில்ல, மேற்கூரை போடுவதற்கே உனக்கு 50 பேரை பழி கொடுத்துருக்க. இப்போ நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு 5000-10,000 பேராவது சாகணும் உனக்கு. அதுக்கெல்லாம் அவ்வளோ உசுறு போகிறதுக்கெலாம் நமக்கு வந்து போர்க்காலம் கிடையாது. ஈரானில் போர் நடக்குது, இஸ்ரேல் அமெரிக்காலாம் தாக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி போர்க்காட்சிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஜனநாயகத்தில் கருத்து தான் போர். உன் கருத்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறான் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிறான். சில பேர் என்னையாச்சு அப்படின்னு கேட்டால் அவரால் தாக்கு பிடிக்க முடியல, இங்கே காதுக்குள்ளே வந்து விசில ஊதுறாங்க, அதனால் அவர் கிளம்புறாரு அப்படிங்கிறாங்க. கட்சி நடத்த தெரியலை, நிர்வாகம் பண்ண தெரியலை, கொள்கை விளக்கத்தை பேச தெரியலை, கள செயல்பாடுனா என்னன்னு தெரியலை. நீ சீன் போட்டுக்கிட்டே திரிகிற, ரொம்ப நாள் உன் வண்டி ஓடாது. இந்த தேர்தலோடு உன் கதை முடிஞ்சுக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.